அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான கல்வியோடு தொடர்புடைய சில பொது அறிவு சார்ந்த வினாவிடைகளை பார்க்க போகின்றோம். எனவே அதுக்கு முதல் கல்விக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, முதலாவது இலங்கை கல்வி வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர். அதாவது இலங்கை கல்வி வரலாற்றில் முதலாவது பெண் பல்கலைக்கழக உபவேந்தர் சாவித்ரி குணசேகர. இரண்டாவது, இலங்கையின் தேசிய கீதத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இலங்கையின் தேசிய கீதத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் CWW கன்னங்கரா. அடுத்தது, உலகில் அதிகூடிய பதிப்புரிமையை பெற்ற புத்தகம் எது? ஜூனியஸ் புத்தகம் 1955 வெளியீடு செய்யப்பட்டது. உலகில் அதிகூடிய பதிப்புரிமையை பெற்ற புத்தகம் ஜூனியஸ் புத்தகம் 1955 வெளியீடு செய்யப்பட்டது. இலங்கை கோள் மண்டலம் எந்த பல்கலைக்கழகத்தை அண்மித்ததாக அமைந்துள்ளது? இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த கோள் மண்டலமானது எந்த பல்கலைக்கழகத்தை அண்மித்ததாக இருக்கின்றது? கொழும்பு பல்கலைக்கழகம். எனவே இதுக்கு சரியான விடை கொழும்பு பல்கலைக்கழகம். இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை கோமாகம சிறுவர் நட்புறவு பாடசாலை. அடுத்த கேள்வி, சர்வதேச புத்தக தினம் எந்த எழுத்தாளரின் நினைவாக அனுஷ்டிக்கப்படுகிறது? சர்வதேச புத்தக தினம் உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 23. எனவே வில்லியம் ஷேக்ஸ்பியரினுடைய நினைவு தினமாகவே இந்த சர்வதேச புத்தக தினமானது கொண்டாடப்படுகின்றது. இலங்கையின் முதலாவது பலநோக்கு திட்டம் யாது? இலங்கையின் முதலாவது பலநோக்கு திட்டம் யாது? கல்லோயா திட்டம். இது உருவாக்கினார் DS செனநாயக்க. கல்லோயா திட்டம் DS செனநாயக்காவினால் உருவாக்கப்பட்டது. ஒடிசி எனும் உலக புகழ்பெற்ற காவியத்தை இயற்றியவர் யார்? கோமர் என்றது இங்கே சரியான விடை. ஆசிரியர்கள் ஞான விளக்குகள் என கூறியவர். ஆசிரியர்கள் ஞான விளக்குகள் என கூறியவர் பிளேட்டோ. ஆசிரியர்களை ஞான விளக்குகள் என கூறியவர் பிளேட்டோ. பென்சிலின் எனும் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? பென்சிலின் எனும் மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் பிளேமிங். அலெக்சாண்டர் பிளேமிங் பென்சிலின் எனும் மருந்தை கண்டுபிடித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினம் யுனெஸ்கோ அமைப்பினால் எத்தனையாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மகளிர் தினமானது யுனெஸ்கோ அமைப்பினால் எத்தனையாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகின்றது? 1975 மார்ச் 8 முதல் கொண்டாடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. 1960 இவர் பிரதமராக இருந்துள்ளார். எனவே உலகின் முதல் பெண் பிரதமர் என அழைக்கப்படுபவர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. உலகில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட முதல் பெண் ஜனாதிபதி. உலகில் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட முதல் பெண் ஜனாதிபதி யார்? பின் போகடோட்டர், ஐஸ்லாந்தை சேர்ந்தவர். அடுத்தது சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவது போல் சர்வதேச ஆண்கள் தினம் எத்தனையாம் தினம் கொண்டாடப்படுகின்றது? அதாவது சர்வதேச மகளிர் தினம் உங்களுக்கு தெரியும், மார்ச் 8 கொண்டாடப்படுகின்றது. அதே போல் சர்வதேச ஆண்களுக்கான தினமானது நவம்பர் 19 கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 19. ஊனமுற்றோர் பங்கு பெற்றும் ஒலிம்பிக் எவ்வாறு அழைக்கப்படும்? பாரா ஒலிம்பிக். அதாவது ஊனமுற்றோரும் பங்கு பெற்றக்கூடிய ஒலிம்பிக் எவ்வாறு அழைக்கப்படும்? பாரா ஒலிம்பிக் என அழைக்கப்படும். இடைக்கால சிங்கள கலைகள் எனும் நூலை எழுதியவர். இடைக்கால சிங்கள கலைகள் எனும் நூலை எழுதியவர் ஆனந்த குமாரசுவாமி. ஆனந்த குமாரசுவாமி இடைக்கால சிங்கள கலைகள் எனும் நூலை எழுதினார். அடுத்த கேள்வி, இலங்கையில் சர்வஜன வாக்குரிமை கிடைக்கப்பெற்ற ஆண்டு. இலங்கையில் சர்வஜன வாக்குரிமை கிடைக்கப்பெற்ற ஆண்டு 1931 டொனமூர் அரசியல் யாப்பு. 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருமே இந்த வாக்குரிமைகளை பெற்றவர்களாக 1931 டொனமூர் அரசியல் ஜாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நெதர்லாந்தின் பழைய பெயர் என்ன? ஒல்லாந்து. நெதர்லாந்தினுடைய பழைய பெயர் என்ன? ஒல்லாந்து. அதேபோல் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி யார்? ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி யார்? ஜோர்ஜ் வாஷிங்டன். பார்க்கலாம். 2026 ADB வங்கியின் தலைவரின் பெயர். 2026 ADB வங்கியின் தலைவரின் பெயர் யாது? மசாடோ ஹாண்டா.
அடுத்த கேள்வி, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான். அடுத்தது, அவர் ஏடிபி பேங்கின் எத்தனையாவது தலைவராக இருக்கின்றார்? 11வது தலைவராக இருக்கின்றார். ஏடிபி வங்கி எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? டிசம்பர் 19, 1966ஆம் ஆண்டு. ஏடிபி வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மணிலா, அதாவது பிலிப்பைன்ஸில் அமைந்துள்ளது. ஏடிபி வங்கியின் அங்கம் வகிக்கும் நாடுகள் எத்தனை? 69 நாடுகள். அதே போன்று ஏடிபி வங்கி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் யாது? இந்த ஏடிபி வங்கி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் யாது? ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான நிதி உதவி, கடன் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதே இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டில் ஏடிபி வங்கி உறுப்பு நாடுகளுக்கு வழங்கிய பங்களிப்பு என்ன? அதாவது 2026 ஆசிய மேம்பாட்டு வங்கி அதன் உறுப்பு நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ள பல்வேறு முக்கிய நிதி பங்களிப்புகளை வழங்கி இருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 2025 முதல் 2028 வரையிலான காலகட்டத்தில் பிராந்தியத்தில் உள்ள மிக ஏழ்மையான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் வளர்ச்சிக்கு சுமார் 5 பில்லியன் தொகையை மானியமாக வழங்க அனுமதித்தமை. அதே மாதிரி இரண்டாவது பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி வாக்கில் உறுப்பு நாடுகளின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக வங்கி தனது சொந்த வளங்களிலிருந்து 23.3 பில்லியன் நிதியுதவிகளை கடனாகவும் ஆதரவாகவும் வழங்கியமை. அதே மாதிரி பிராந்திய ஒருங்கிணைப்பு திட்டங்களாக இந்த நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் ஆற்றல் பகிர்வுக்காக ஆசியான் மின்சார தொகுப்புக்கு 10 பில்லியன் மற்றும் மத்திய ஆசிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு பெருமளவு நிதியுதவியை வழங்கியமை. அதே போல் காலநிலை மாற்றம், உணவு மற்றும் நீர் பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை மற்றும் வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அதுக்கும் நிதியுதவியை வழங்கியமை இந்த என்டிபி வங்கி இருக்கலாம். இலங்கையின் முதலாவது மிதக்கும் சந்தை அமைக்கப்பட்ட இடம் யாது? இலங்கையின் முதலாவது மிதக்கும் சந்தை அமைக்கப்பட்ட இடம் யாது? பேரவாவி, பஸ்டியன் மாவத்து. அதே போன்று சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? டிசம்பர் 9. ஆசியாவில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வோர் அதிகம் காணப்படக்கூடிய நாடு? ஆசியாவில் அர்ப்பணிப்புடன் வேலை செய்வோர் காணப்படக்கூடிய நாடு எது? ஜப்பான். நாட்டினுடைய வரைபடத்தை தனது தேசிய கொடியில் கொண்டுள்ள நாடு? நாட்டினுடைய வரைபடத்தை தனது தேசிய கொடியில் கொண்டுள்ள நாடு சைப்ரஸ் என்ற நாடு. அதேபோல் 2 வேறுபட்ட துறைகளுக்காக 2 முறை நோபல் பரிசு பெற்ற இருவர். 2 வேறுபட்ட துறைகளுக்காக 2 முறை நோபல் பரிசு பெற்ற இருவரின் ஜாவர் மேரி கியோரி, அதே மாதிரி லீனஸ் பவுலிங் என்ற 2 பேரும். அதேபோல் சார்க் அமைப்பின் செயலகம் எந்த நகரில் அமைந்துள்ளது? சார்க் அமைப்பினுடைய செயலகம் எந்த நகரில் அமைந்துள்ளது? காத்மண்டு, அதாவது நேபாளத்தில் அமைந்துள்ளது. கொழும்பு மாநகர சபை எத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டது? கொழும்பு மாநகர சபை எத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டது? 1865ஆம் ஆண்டு. 1865ஆம் ஆண்டு. இந்த வருடம் 2026 161வது வருட பூர்த்தியை இந்த கொழும்பு மாநகர சபை கொண்டாடுகின்றது. அதே போன்று அடுத்த கேள்வியை பார்த்தோம்னால் ஜப்பானிய பஞ்சவிய, அதாவது 5X என்ற அடுத்த கேள்வியை பார்த்தோம்னால் ஜப்பானிய பஞ்சவித, அதாவது எண்ணக்கருக்களில் சிட்சுகே என்பது எதனை குறிக்கின்றது? சுய ஒழுக்கத்தை இது குறிக்கின்றது. அதே போல் இந்திய உளவுத்துறையினுடைய சுருக்க பெயர் ஜாது? அடுத்தது பார்த்தோம்னா இலங்கை மத்திய வங்கியின் முதலாவது பிராந்திய கிளை எங்கே திறக்கப்பட்டது? மாத்தறையில் திறக்கப்பட்டுள்ளது.